சுந்தரசியோடைய பிரச்சார வியூகம் நீ கூடவே இருந்தீங்க ஒரு பொதுச்செயலாளர் முறையில். அது வெற்றிக்கான விளிம்பில் போய் தான் வந்துதா இல்லை அதற்கான அறிகுறி முறையை தெரிஞ்சிச்சா? 2 சீட் கொடுத்தார். ஒன்று அதிமுகவில் இருந்து, ஒன்று பாஜகவில் இருந்து. பாஜகவில் இருந்து கொடுக்கக்கூடிய சீட்டு தாமரையில் நிற்கணும். அதிமுகவிலிருந்து கொடுக்குற சீட்டுன்னா ரெட்டையாலையில் நிற்கணும். சுந்தர் அவர் தான் செலக்ட் பண்ணார். ஏசி சண்முகம் தான் ஏசி சண்முகம் தான் சுந்தரை செலக்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் மிக நெருக்கமாக. ஆனால் புதிய வரவான விஜய் பழைய நீதி கட்சியும் அடிச்சு கொடுக்குறாரு, புதிய நீதி கட்சியும் அடிச்சு கொடுக்குறாரு. அதனால் நான் அந்த சொல்லிட்டு வந்தது அதுதான். அவர் சொன்னதும் போட்டியே எனக்கும் பிடிஆருக்கும் தான். அவர் பழைய நீதி கட்சி, நான் புதிய நீதி கட்சி. 2 பேருக்கும் நீதி கட்சிக்கு தானே போட்டியாங்க தவிர திமுக அதிமுக தூர போய் ஊடகவியலாளர்களே கண்டுபிடிக்காத அளவிற்கு ஓட்டுகள் விஜய்க்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருந்திருக்கிறது என்பதை நாடி ஜோதிடத்தில் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு விஜய் என்ற ஆள் இப்போ வருவான்னு சொல்லிட்டு போய் போடுறாங்க. 3 முறை எம்எல்ஏ காசு நிலம் வாங்கலை. புதுசாக ஏன் வாங்கலை? நாங்கள் அந்த மாதிரி நடக்கிற அந்த பணத்தில் எடுக்கலை. அதனால் அந்த நிலை இன்னைக்கு வில்லையும் கூட நான் வீடு கட்டுறேன் சார். முதல்ல ஒரு சாலை இது போட்டுக்கிறது தான் இருக்கிறேன். அப் டு டேட் 89 3 முறை அதிமுக எம்எல்ஏ. நான் சொன்னேன், உலகத்தால் பழித்துவிக்கப்பட்ட தொழிலை நான் தொடமாட்டேன். நான் எம்ஜிஆர் பக்தன். எம்ஜிஆர் கிட்டே சொன்னேன், அந்த இறந்த மனிதன் மீண்டும் பிறந்து வந்தான் என்பதற்காக அந்த காமனை எழுப்புறதுலேயே ஒரு நாள் விழா நடக்கும். எம்ஜிஆர் இறந்த எம்ஜிஆர் எழும்பி விஜய் ரூபத்திலே வந்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு கோ சமரசம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 2 தொகுதியை கேட்டு வாங்கினீங்க. ஒரு தொகுதி திருப்பி கொடுத்துட்டீங்க. ஒரு தொகுதியில் போட்டுட்டீங்க, மதுரை மத்தியில். சுந்தரசி பிரச்சாரம் பார்த்திங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜனே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. எல்லோரும் சுந்தரசி அரசியல் படமும் எடுத்ததில்லை, அரசியல் பற்றி பேசுனதில்லை. அப்படி ஒரு பிரச்சாரத்தை களத்தில் வெளிப்படுத்தினார். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகனுடைய வேட்பாளர் முஸ்தபா சுந்தரசியும் இழுத்தினார், அதே போல் பிடிஆர் பழனிவேல்ராஜனையும் இழுத்தார். ஆனால் களத்தில் என்ன நடந்தது? சுந்தரசியோடைய பிரச்சார வியூகம் நீ கூடவே இருந்தீங்க ஒரு பொதுச்செயலாளர் முறையில். அது வெற்றிக்கான விளிம்பில் போய் தான் வந்துதா இல்லை அதற்கான அறிகுறி முறையை தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதாவது உண்மையை சொல்ல வேண்டுமானால், புதிய நீதி கட்சி நிறுவனரும் தலைவருமான வணக்கத்திற்குரிய ஏசி சண்முகம் அவருக்கு 2 சீட் கொடுத்தாங்க. முதல் சீட்டை பற்றி இவரும் பெருசாக ப்ரெஸ் பண்ணல, இது பண்ணல. 2 சீட் கொடுத்தாங்க. ஒன்று அதிமுகவிலிருந்து, ஒன்று பாஜகவிலிருந்து. பாஜகவிலிருந்து கொடுக்கக்கூடிய சீட்டு தாமரையில் நிற்கணும். அதிமுகவிலிருந்து கொடுக்குற சீட்டுன்னா ரெட்டையாலையில் நிற்கணும். அந்த கண்டிஷனில் கொடுத்தாங்க. இவர் 2ம் பார்த்தார். 2 முதல்ல ஏற்றுக்கினார். அதுக்கப்புறம் பாஜக கொடுத்தது வேணா நீ நின்றுக்கிட்டார். அவங்களுக்கு நான் நிற்கல நீ நிற்கலன்னு கேள்வி வந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இல்லைங்க அதை நீங்களே நின்றுங்கன்ட்டார். எப்படி ஒரு கையில் ரெட்டலை, இன்னொரு பக்கம் கையில் தாமரை சொல்கிறாங்க. அது அவருக்கு அவர் மனதுக்கு பட்டு ஒரே கட்சி, நாம் புதிய நீதி கட்சி, ஏதாவது ஒரு அலைன்ஸ் என்று சொன்னால் ஒரு சீட்டு தான் நம்ம வச்சுக்கணும். 2 சீட்டு வாங்கி ஒன்றுத்தில் தாமரை ஒன்றுத்தில் ரெட்டையில் நிற்கலாமா என்கின்ற பிரச்சனை வரும்பொழுது அவராகவே, அவங்க யாரும் வேணான்னு சொல்ல, அவராகவே எனக்கு ஒரு சீட்டு வேண்டாம், இதை வச்சுங்க அது அப்படின்ட்டு. நம்முடைய தொடர்ந்து இவர் வெற்றி பெற்ற சின்னம் ரெட்டையாலை சின்னம் எம்எல்ஏ ஆனது, அது இது தமிழ்நாட்டு சின்னம். அப்படி இருக்கிறதில் எடுத்து சுந்தருக்கு ஏற்ற சின்னம் அப்படின்னு மனதில் வச்சுக்கிட்டு சுந்தர் அவர் தான் செலக்ட் பண்ணார். ஏசி சண்முகம் தான். ஏசி சண்முகம் தான் சுந்தரை செலக்ட் பண்ணவர். ஏன்னா அவர் மிக நெருக்கமாக அவருக்கு இருக்கிறவர், பல்வேறு வகையில் பங்கெடுத்துக்கிறவர், அது நீண்ட நாள் நண்பர். நான் பல அவருடைய குடும்ப நிகழ்ச்சிகளை அவரை பார்த்துருக்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் தான் அவருடைய குடும்ப நண்பர் தான். இவரும் சுந்தர்சியும் அவர் குடும்ப நண்பர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு அந்த சீட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டார் எப்படின்ட்டு. அதுக்காகவே வாங்கினாருங்கன்ட்டு. மதுரை மத்திய கிழக்கு ஒரு பெரிய ஜாம்பவனாக எதிர்த்து நிற்கிறது, ஒரு தகுதியானவரை போட்டி கொடுக்கணும் அப்படின்ற முறையில் கொடுத்தார். அற்புதமாக எலெக்ஷன் ஒர்க் பண்ணாங்க. அதில் யார் 2 பேச்சே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை,
அங்கே ஏற்கனவே மூகா முத்து இருக்கிறாருங்கள்ல, அவங்ககிட்ட இருந்தவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. மூக்க அழகிரி, மூகா அழகிரியுடைய மன்னன் அவங்க இவங்க மன்னர் மன்னன். மன்னர் அவங்க எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. மங்களம் மன்னன் இன்னும் இருக்கிற எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. நானும் கூட இருந்தேன். தலைமை கழக பொறுப்பே எனக்கு நீ தான் உட்காந்து பார்க்கணும் ஏசிஎஸ். நான் அங்கே தான் இருந்தேன். அற்புதமான விளக்கம். பேசும்பொழுது கூட ஏசிய சுந்தர் சி கிட்ட விஜயை பற்றி கேட்டாங்க. விஜய் சொல்லிட்டார், அவர் என்னை விட சீனியர். அரசியல் சினிமா உலகத்திலே கூட பல இது நடித்தவர். மிக பண்பாளர், ஒழுக்கமானவர், நியாயமானவர். அவரை எதிர்த்து நான் பேச மாட்டேன், எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டார். ஓப்பன் மேடையிலே செய்ய மாட்டேன், அது என் வேலை அல்ல. நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு என்னென்ன காரணங்கள் என் தலைவர் ஏசிஎஸ் சொல்லியிருக்கிறார், அதை சொல்லி உங்களிடத்தில் கேட்குறேன். நான் இப்போ பொதுவாகவே நான் தன்னிறைவு பெற்றவன். எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இங்கே அரசியலுக்கு அதில் ஏதாவது கொள்ளை அடிக்கணும், இருக்கணும், பெருசாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் வரல. மக்களுக்கு சேவை செய்வது ஏசிஎஸ்ஐ போல நானும் ஏதாவது அவர் தொண்டனும் செய்ய வேண்டுமே நேரடியாக என்ற முறையில் தான் வந்திருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு உங்களுடைய குறைகளை நிறைகளை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன், இப்படி தான் சொன்னார். அதே மாதிரி அவர் அங்கே எதிர்த்து நின்ன பழனிவேல் தியாகராஜன் கூட ஒன்றும் குற்றம் குறையாக பேசலை. அங்கே அரசியலில் இருக்கிறங்கிற சுச்சுவேஷன், தொகுதியில் இருக்கிற நிலைமை அதை தான் பேசினாரே தவிர வேறு எதுவும் பெருசாக குற்றமான கூட சொல்லி கூட கேட்கல. களமே பழைய நீதி கட்சிக்கும் புதிய நீதி கட்சிக்கும் போட்டி தான். போட்டியார் இப்படிதான் பார்க்கப்பட்டது. ஆனா புதிய வரவான விஜய் பழைய நீதி கட்சியும் அடிச்சு நொறுக்கினாரு, புதிய நீதி கட்சியும் அடிச்சு நொறுக்கிட்டாரு. அதனால நான் அங்கே சொல்லிட்டு வந்தது அதுதான். அவர் சொன்னதும் போட்டியே எனக்கும் பிடிஆருக்கும் தான். அவர் பழைய நீதி கட்சி, நான் புதிய நீதி கட்சி. 2 பேருக்கும் நீதி கட்சிக்கு தானே போட்டி. அங்கே தவிர திமுகன்னா திமுக தூரம் போயிடுது, பின்னாடி வந்துடுது எங்களுடைய பழைய நிலை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் போட்டியை தவிர மிக அற்புதமாக வேலை செய்தார். தொண்டர்களும் மிக அற்புதமாக வேலை செய்தார்கள். நானும் அங்கிருந்து சுற்றி எல்லா வகையிலும் பார்த்தேன். மிக வெளிப்படையாக தெரிந்தது எல்லாம் சுந்தர்சி வெற்றி பெற்று விட்டார் என்ற நிலை தான். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கணும்னு விஜய் பேசினார். நான் இங்கே மட்டுமல்ல, நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், உங்கள் வீட்டு குழந்தையாக, உங்கள் வீட்டு மகனாக, மகளாக, மச்சானாக, மாமனாக உன் வீட்டில் இருப்பேன் அப்படின்ட்டு. நீங்கள் பணம் யாருன்னா கொடுத்தா கூட வாங்கிக்கிங்க, ஆனால் அவங்க காதிலே இது ஒலிங்க விசில் அடிங்க என்றெல்லாம் அவர் சொன்னார். அதே மாதிரி நடந்திருக்கு. அங்கே நின்னது முஸ்தபா யாருன்னே அவங்களுக்கு அந்த இதுக்கு தெரியாது. நின்ன கேண்டிடேட்டில் நம்பர் 1 பழனிவேல் தியாகராஜன். அந்தஸ்து அது சொல்கிறாங்களே அந்த வகையில், அதிகாரம் அந்தஸ்துன்ற வகையில். செகண்டு சுந்தர்சி தான். ஒரு முஸ்தபான்றது 3வது இடத்துக்கு போயிடுறார். அங்கே நான் தொகுதியெல்லாம் சுற்றினா அவர் இருக்கிறது இடமே தெரில, கொடி தெரில, இதெல்லாம் கூட ஒன்றும் தெரில. அவர் எப்படி இப்போ என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனாலும் எல்லா வீட்டிலும் விசில் சத்தம் இருக்கிறது என்பது தேர்தல் முடிந்த பிறகு எல்லோரும் தெரிந்து கொண்டோம். ஊடகவியலாளர்கள் எத்தனை பேர் இவர் 108 சீட்டு வருவார், 105 சீட்டு வருவார், எத்தனை பேர் சொன்னாங்க சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா மிக அருமையான அளவுக்கு தினத்தந்தி, அவர் பேர் என்ன, ரங்கராஜ் பாண்டே ரொம்ப கணக்கெடுத்து பேசுகிறவர் இதுன்று. அவரே என்ன சொன்னார், 100 இல்லை 80 இல்லை 30 இல்லை 10 சீட்டுக்கு மேலே வர முடியுமாங்க அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கார். கருத்து கணிப்பு சொன்னது எல்லாமே பொய்யாயிடுச்சு. அதனால் நான் சொல்கிறது ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம், ஓரளவுக்கு ஒழுங்காக தெரிஞ்சது சொல்லக்கூடியவங்கன்ற முறையில் ஊடகவியலாளர்களே கண்டும் பிடிக்காத அளவிற்கு ஓட்டுகள் விஜய்க்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருந்திருக்கிறது என்பதை நான் இப்பொழுது எப்படி என்னோட உதவியாளர்கள் வருகிறார்களோ, யார் யார் எந்த ஓட்டு போடுவாங்களோ, அப்படி எனக்கு இன்னொரு உதவியாளர் இருக்கார். அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவர் எப்பவும் என்னோட இருப்பார். எத்தனை உதவியாளர் வச்சுருக்கீங்க நீங்கள்? இல்லைங்க, எல்லாம் நீங்கள் யார் இருக்குங்க, எல்லாம் உதவியாளர் தான். எனக்கு 2வது இடம் அவங்க தான். அது எனக்கு யாருக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. பர்சனல் பிஏ, பொலிட்டிக்கல் பிஏ, நீங்கள் எப்படியாவது எடுத்துக்கலாம். பார்ட்டி பிஏ நீங்கள் எப்படியாவது எடுத்துக்கலாம். அவங்க மக்கள் சேவை செய்வதற்கு அவர்களெல்லாம் பயன்படுத்த. அந்த வீட்டில் அவர் சொல்கிறார், என் பொண்டாட்டியும் விசிலுக்கு போடுறோன்ற, என் பிள்ளைங்களும் விசிலுக்கு. அவங்க படித்தவங்க, மெடிக்கல் படித்தவங்க, அக்ரி படித்தவங்க, அவங்க போடுறவங்க என்ன சொல்லிட்டு சித்தப்பா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒன்றும் வாயை திறக்கலை.
அப்போவே இதுக்கு முன்னே. அதுக்கப்புறம் இது உண்மைதானா, அது நடக்குமா என்பதை பார்க்கின்ற பொழுது, உண்மை நடந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அச்சாரம். நான் இருக்கிற பூத்தில் அங்கே விசில் இருக்கிற இடமே தெரியல. 600 ஓட்டு ஃபோல் ஆகுதுன்னா, ஈக்குவலாக திமுக 200 வாங்குறது, அதிமுக 200 வாங்குது, விசிலும் 200 வாங்குது. ஆனா வாக்களித்தவர்கள் வந்து அன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அத கண்கூடா பார்த்தேன். அத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு இந்த பூத்துல வந்து விசிலுக்கு அதிகமா விழுந்திருக்கு அப்படின்னு அத சொன்னாங்க ஆனா. அது சொன்னார்கள். அங்கே நாங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆளே இல்லை அங்கே. நீங்கள் அவங்க ஏஜென்ட்ஸ் கூட போடல. யாராவது பேருக்கு ஒருத்தர் போட்டுப்பாங்க. அவனுக்கு எது பார்க்கறது, எது முன்ன, எது பின்னன்னு கேள்வி கேட்கறது கூட தெரியாது. அந்த நிலையில் இவர்களை விட அதிக அளவுக்கு எண்ணி பார்த்தா நான் 3 சமம்னா, இந்த 2 பேரை விட அதிகமாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் ஆயிடுச்சு. நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும். அதுதான் விதி பயனா இதுக்கு மெஸ்மரிசமா? இப்போ கொரோனா வருது. லண்டன்லேயும் கொரோனான்றான், அமெரிக்காவிலும் கொரோனான்றான், இந்தியாவிலும் கொரோனா. எப்படி பரவுது? காலரா வந்தால் பரவிடும். ஒரு ஆளுக்கு வந்தாக்கா ஊரெல்லாம் காலரான்னு ஆகிடும். நான் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் கிராமம் சவுட்டல்லின்னு போயிருந்தேன். அப்போ பிளேக் வந்துடுச்சு. பிளேக் வந்தால் ஊரை விட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஓடெல்லாம் திறந்து மேலே தூக்கி நாங்கள் வெளியே போயிட்டு அந்த பிளேக் முடிகிற நேரத்துக்கு உள்ளே வரோம். அது ஒரு நோய் வந்து பரவுவாங்க. தீமை எப்படி கொடுமையாக பரவுதோ, நன்மையும் அப்படி இருக்கும். தென்றல் காற்றும் அப்போ அற்புதமாக விளங்குது. ஒரு ஆள் ஒழிந்தாக வேண்டும் என்பது விதி. அது அளவுக்கு மீறி போய்விட்டது என்பது விதி. எந்த இதுவும் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்பது ஒரு நிலை. நிர்ணயத்திற்கு மேலாக ஒன்று நடந்தால், அரசாங்கத்தின் ₹1 என்கின்ற பட்டியலுக்கு மேலாக சட்டவிரோத செயல்கள் அதிகமாக செய்து அது அவரவர்கள் வீட்டுக்கு போகிறது என்று வந்தால் அந்த ஆட்சி கவிழும், அந்த வீடு மூழ்கும் என்பது ஒரு காலகத்தின் கட்டாளை. நீங்கள் பழைய இதில் நாடி ஜோதிடத்தில் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு விஜய் என்ற ஆள் இப்போ வருவான்னு சொல்லிட்டு போய் போடுறாங்க. இப்போ ஜோதிடர் ஒரு அம்மா சொன்னாங்க. கோவை கிருஷ்ணவேணி என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஆகையினால நம்ம ஜோதிடப்படி பார்த்தாலும் சரி, மக்களுடைய நடைமுறைப்படி பார்த்தாலும் சரி, நடந்த தேர்தலில் வந்து பார்த்தாலும் சரி, வில்லாதி வில்லன்கள் ஜாம்பவான்கள் எங்களை வெல்ல யாராலும் முடியாது, நாங்கள் இத்தனை கோடிக்கு அதிபதி, நாங்கள் சொன்னால் யாரும் வாய் திறக்க மாட்டாங்கன்னெல்லாம் சொல்லக்கூடிய இவங்களுக்கும் சரி, சட்டவிரோத செயல்களால் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டால், ஒரு நாட்டை ஒரு குடும்பமே அடிமைப்படுத்துகிறது என்கின்ற சூழ்நிலை உலகத்துக்கே தெரிந்துவிட்டால், எந்த காரணம் முன்னிட்டும் அரசாங்கத்தை நாங்கள் நாடுவது அரசு பணத்தை கவர்வதற்காக மட்டுமல்ல, சட்டவிரோத செயல்களால் எந்தெந்த வகையில் தவறான முறையிலோ, தகாத முறையிலோ, தப்பான முறையிலோ சம்பாதிக்க முடியும் என்கின்ற இடத்திற்கு வந்துவிட்டால் விடுவு காலம் வரும். அது இப்படி ஏதோ ஒரு காலத்தில் வருவார்கள். மீண்டும் எம்ஜிஆர் விஜய் ரூபத்திலே வந்துவிட்டார். வாழும் எம்ஜிஆராக விஜய் மாறி இருக்காரா? மாறி இருக்கிறார். நீங்கள் எந்த ஒன்றும் இல்லைங்க. அவர் ஒரு இது போடுறார். இந்த தன்னுக்கு இந்த இதெல்லாம் உனக்கு இந்த காலத்தில் இது வரும், இந்த ஆபத்து வரும், இந்த கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும், இப்படி நீ முதல்வர் ஆகும்னு அவர் ஜோதிச்சு சொல்கிறார். அவருக்கு ஒரு பதிவு போட்டு கொடுத்தார். இவ்வளவு தூரம் நம்ம காலமெல்லாம் முழுமையாக நம்பிக்கைன்னு போடுறாரு. அது தப்புன்னு எதிரில் சொன்னாங்க. அன்றைக்கி நீக்கிட்டார். அதுதான் வந்து ஒரு ஜனநாயக பண்பு. அதுதான் ஜனநாயகத்தின் வழி விஜய் நடக்கிறார் என்பதற்கு இதை விட வேற என்ன அத்தாட்சி தேவை? அதை விட பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கட்சிகள்லாம் போய் சந்தித்த விதம் இருக்குல்ல. அண்ணாவை நிறுத்துவது. அண்ணாவுக்கு எதிரி யார்? முதல்ல பெரியார். அவர்கள் சொன்னார், இவங்களெல்லாம் இப்படி இவர்களுக்கு பிறந்தவர்கள் என்று சொன்னார். அண்ணா சொன்னார், அவர் எங்களுடைய தந்தையாக ஏற்றிருக்கிறோம்னார். அப்போ அந்த தந்தையின் பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்தவரே தந்தை தான். அவங்களுடைய பிள்ளைங்க நாங்கள்லாம் ஒரே வார்த்தை. அதுக்கு அவர் இப்படி பதில் சொல்லலை. எப்படி எவ்வளோ நாகரிகமாக நாணயமாக சொல்லியிருக்கிறார். எங்கள் அப்பா அவருன்னார். அப்பா சொல்கிறாரு இவங்கெல்லாம் இன்னார் பிள்ளைங்க அப்படின்ட்டு. இங்கே அந்த தப்பு பண்ணது அவரே. அதுக்கு இப்போ ஆளானவன்ற மாதிரி அது அர்த்தம். பெரியாரை அவர் வெற்றி பெற்ற பிறகு ராஜாஜி அவர்களை வச்சு ராஜாஜி எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், ஒரு வருட்டுன்ட்டு. ராஜாஜி கிட்ட போல நேராக திருச்சிக்கு போயிட்டார் பெரியாரை பார்க்குறது. இந்த ஆட்சியை உங்கள் காலடியில் வைக்கிறோன்ட்டார். அவர் நடுங்கி போயிட்டார். என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ திட்டினோம், இவ்வளோ இழிமகன் கடைமகன் அது இதுன்னெல்லாம் கேட்டோம், இங்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பேச முடியல, வளர்றாரு அப்படின்ட்டு. ஏற்கனவே வயதாச்சு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த சந்தோஷத்தை உற்பத்தி பண்ணிட்டு கொடுத்த உடனே அது தாங்க முடியாமல் அவர் என்னென்னு சொல்லியிருந்தார். அப்புறம் காமராஜரை
அண்ணாவை, ராஜாஜியை பார்த்தார். யார் யார் அப்போ இருந்துங்க அதெல்லாம். நான் எம்எல்ஏ ஆன உடனே கூட என்னோடு எதிர்த்து நின்ற பட்டாபிநாடை முதலாக சந்தித்தேன். காலையிலே அவர் எழவே இல்லை. பிவிஎஸ் வெங்கடேசன் மேலேருந்து வீட்டிலேருந்து வரவே இல்லை. அவர் எழறதுக்கு முன்னாடியே போய் நான் பார்த்தேன். தேர்தலில் போட்டியிடுவது சகஜம், வெற்றி யாருக்காவது கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக தேர்தல் நின்றீர்களோ அந்த நோக்கம் ஈடேறவில்லை என்று கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், செய்கிறேன் அப்படின்னு 2 பேருக்குமே சொன்னேன். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் வர வேண்டியதில்லை, ஒரு ஆள் எடுத்து தகவல் கொடுங்க, அது நிறைவேற்றுவோம். பொது தேர்தலில் நிற்பது என்பது வேறு, வெற்றி பெற்று விட்டால் நாம் எப்படி திருப்பி செய்ய வேண்டும் மக்களுக்கு என்பது. அதனால தான் என்னுடைய முதல் இதில் வெற்றி 5%ன்னா அதிகம், 2வது தேர்தலில் 10%, 3வது இன்னும் 20% வித்தியாசம். அப்படி என்னுடைய இது அமைஞ்சது. ஆகவே நாங்கள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக பிறந்தவர். 3 முறை எம்எல்ஏ, 3/4 சென்ட் நிலம் இல்லை, வாங்கலை. புதுசாக ஏன் வாங்கலை? நாங்கள் அந்த மாதிரி நடக்கிற அந்த பணத்தில் எடுக்கலை. அதனால் அந்த நிலை இன்றைக்கி வில்லையும் கூட நான் வீடு கட்டுறேன் சார். முதல்ல ஒரு சாலை சிமெண்ட் இது போட்டுக்கிறதுல தான் இருக்கிறேன். அப் டு டேட் 89 3 முறை அதிமுகவில் எம்எல்ஏ, வேறு கம்யூனிஸ்ட் இல்லை. 10 ஏக்கரில் 4 ஏக்கர் 5 ஏக்கர் விற்றுட்டோம். ஒரு செலவினத்தை மக்களுக்காக நான் வடலூர் வள்ளலாறு தான் போய் பார்த்தேன். ஒரு அனாதை பெண்ணை திருமணம் பண்ணி, நானும் எங்கள் அப்பாவும், நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே இந்த ஏதாவது ஒன்று மக்களுக்கு செய்யணுன்ற குடும்பம். அவர் சுபாஷ் சந்திர போஸ் கட்சி, நேதாஜி தேவரே எங்கள் வீட்டில் வந்து இருந்திருக்காரு. ஆளுக்கு ஒரு பாய் போட்டுன்னு இவ்வளோ அறையில் தான் நாங்கள் படுத்துருக்குறோம். 10 நாள் இருந்தால் அவருடைய எல்லா இதுவும் நான் தான் கவனிச்சுக்கேன். அப்படி அனுப்பிச்சவர். அவரிடமெல்லாம் பழகியது அதுவெல்லாம் என்னை பக்குவப்படுத்தி. உங்களுடைய வறுமை நிலையை வந்து எம்ஜிஆருக்கு உணர்த்திருந்தால் அவர் வந்து உங்களை வளமாக்கியிருப்பாரு. இல்லை, அவர் வளமாக்குவதற்கு பல வழிகளை சொன்னார். அந்த வழியில் நான் போக மாட்டேன்ட்டேன். சாராய்கடை நடத்த சொன்னார். தருமபுரி மாவட்டம் பூரா இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரியல. அவன் உன்னுடைய வறுமை எனக்கு தெரியும், அதனால் இந்த சாராய்க்கடை அவனே மாவட்டம் இதுக்கு நடத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை அனுப்பிச்சி வச்சார் எங்கள் வீட்டுக்கு. நான் சொன்னேன், உலகத்தால் பழித்தொழிக்கப்பட்ட தொழிலை நான் தொடமாட்டேன், நான் எம்ஜிஆர் பக்தன். எம்ஜிஆர்கிட்டே சொன்னேன். எவ்வளோ வெகுளித்தனமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். எம்எல்ஏ போடுறாங்க சீட்டு, நானும் அங்கே இருக்கிறப்போ இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ பதவி போடும்போது ஏதாவது போட்டேன், உனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் போடலான்னாரு. ஆனால் எனக்கு இன்னும் எம்எல்ஏன்னா என்னன்னு தெரியல, எனக்கு உங்கள் இதயத்தில் இருந்தால் போதும், நான் எனக்கு மந்திரி பதவி வேணால். நான் அங்கேருந்து ஓடி போய் ஆட்டோ பிடிச்சி நேராக எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகிறேன். அங்கே போனால் முத்துசாமி கீழே இறங்கி வரார். அவருக்கு போட்டாங்க இங்கே யார் யார் போடுறதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீங்கள் பொழுது விடுச்சு ஆமாம் மந்திரின்னேன். ஏன்னா இன்றைக்கி நான் தான் கிடச்சினேன், உங்களுக்கு கலாக்கிறீங்க என்ன, எந்த நாட்டுக்கு மந்திரின்னார். ஏன்னா இப்போ தான் தோட்டத்துலேருந்து வரேன், உங்கள் பேரெல்லாம் இருக்குது, இப்போவே உங்களுக்கு தகவல் வரலாம், கவர்னர்கிட்ட போனால், இல்லை இரவு வரலாம், நீங்கள் நாளைக்கு மந்திரினான்னு. நான் அவருக்கு இப்போ அவர் ஒரு 1000 இடத்துல சொல்லியிருப்பார், முத என்ன மந்திரின்னு சொன்னோம் சமரசம் வந்து அப்படின்ட்டு. இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து எம்எல்ஏ விஷயத்துலேயே இதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்கிட்டே சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ நீங்கள் அன்றைக்கி எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்கீங்க, இதே வார்த்தையே இப்போ விஜய்கிட்டையும் நிறைய பேர் அவங்க ரசிகர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டிரைவருடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. ஒரு ஆட்டோ டிரைவரை எம்எல்ஏ ஆகியிருக்காரு. ஒரு பூ விற்பவர் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு. ஏன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா, பூக்கடை வைத்திருந்த மலரவன் கோயம்புத்தூரில் அவர் எம்எல்ஏ ஆக்கினார் எம்ஜிஆர். சாமானிய மக்கள், விளிம்புநிலை மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் நிறைய இந்த ஒற்றுமை வந்து இருக்குது. இல்லைங்க, இந்த காமன் பண்டிகைன்னு ஒன்று நடக்கும் கிராமத்தில். கணவனும் மனைவியுமா வருவாங்க. முதல் நாள் தேர் ஏறி எடுத்துக்கின்னு காமன் பாட்டு பாடிக்கின்னு ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு வருவாங்க, எரிச்சிடுவாங்க ஒரு இதுன்னு சொல்லிட்டு. 10 நாள் 11 நாள் காமனை எழுப்புறதுன்னு ஒன்று வரும். இது மனோகராவில் கலைஞர் கருணாநிதி அவர்களே இதுக்கு எழுதியிருக்கிறார். இங்கிற மதனரதியம் பவனி வரும் விழா திருவிழான்னு சொல்லிட்டு அந்த எழுப்பும்போது புருஷன் உங்கண்ணுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஆகினால் அப்படிப்பட்ட மதனரதியம் பவனி வரும் விழா இந்த திருவிழான்னு ஒரு பாடல் வரும் மனோகராவில். அது மாதிரி 2 வார்த்தை 2 வரி பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அது மறந்துட்டேன், இப்போ சரியாக வரல. மதனரதியம் பவனி வரும் விழா காதல் திருவிழா அப்படின்ட்டு, காதல் கொண்டாடுகிறார் எல்லோரும் காதல் கொண்டாடுகிறார்ன்னு வரும். அப்படி
அந்த இறந்த மனிதன் மீண்டும் பிறந்து வந்தான் என்பதற்காகவே அந்த காமனை எழுப்புறதுன்னே ஒரு நாள் விழா நடக்கும். எம்ஜிஆர் இறந்த எம்ஜிஆர் எழும்பி விஜய் ரூபத்திலே வந்திருக்கிறார் என்பது தான் யதார்த்தமான உண்மை. அதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, இவங்க என்ன பேசினாலும் முடியாது. ஒன்று அதுதான் முதல் இங்கே ஒரு நேரத்திலே சொன்னேன். விஜய் மற்றொரு எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய எல்லா குணங்களும் இருக்கும் அதில். ஒன்றும் இல்லைங்க, இந்த அம்மா செங்கோட்டையும் போகிறார் பேக்கெட். அப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு கட்சினா அந்த கட்சி தலைவர் இதை வச்சுக்கிறது இயல்பு எங்களுக்கு எப்போவுமே. இவர் இந்த அம்மா படத்தை வச்சுன்னுக்கிறார். அதுக்கப்புறம் அதை கழுத்திட்டு வேறு வைக்கணும் அவங்க சொல்லுங்கிறாங்க. இவர் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு இவர் படத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறார், விஜய் படத்தையும் சேர்த்து. அவர் சொன்னார், நீங்கள் அம்மா படமே வைங்க, உங்களுடைய இதுக்கு இது என் படம் வைக்கணும்னு அவசியம் அவர் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் புத்தி வந்துடுச்சு பார்த்தீங்களா, எம்ஜிஆர் குணம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. யதார்த்தமான ஒரு இதில் அது வரணும். நீங்கள் அதான் சொன்னேன், தவறு என்று தெரிந்தால் அப்போவே திருத்திக்குவார். சரி என்று தெரிந்தால் அதை நிலைக்க வைப்பதும் நீடிக்க வைப்பதும், தவறு என்று தெரிந்தால் அப்பொழுதே திருத்திக் கொள்வதும் எம்ஜிஆரோட கொள்கை. இவங்களோட எம்ஜிஆர்கிட்ட அப்படி தான் ஒரு எம்ஜிஆர்கிட்ட இருக்கிறவன் ஒருத்தன் யாருக்கிட்டே பணம் 40,000 50,000 வாங்கிட்டு பதவி போட்டான் அப்படின்ட்டு எம்ஜிஆர்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படி திரும்பி பார்த்தார் ஒரு வருஷம். சரி அப்போவே நீங்கள் போ, பேரை எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அவர் போயிட்டார். இது கருணாநிதி கரெக்டாக கேட்டு வந்து கருணாநிதி கேட்குறார் சட்டமன்றத்தில், இப்படி இவருடைய உதவியாளரே பணம் வாங்கிட்டு இப்படி செஞ்சுருக்கிறார் அப்படின்றார். எதிர்கட்சி தலைவர் சொன்னது உண்மைதான், நடந்தது உண்மைதான். அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவருடைய பணம் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது, அவரும் போய்விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னார். அதை மறைக்கலை. எதுவும் வெளிப்படையாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்கு எம்ஜிஆர் உதாரணம், இவரும் உதாரணம், விஜயும் உதாரணம். ஆகவே விஜய் இன்றைய தினம் எப்படின்னா, பரமசிவனுக்கு பார்வதிக்கும் கல்யாணம் நடந்துச்சான் இமயமலையில். 33 கோடி தேவர்கள், 41 ரிஷிகள், கிண்ணறர், கிம்புருடர், அட்டதிக்கு பாலவர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. எல்லாம் ஒரு இடத்துக்கு அந்த இடமே ஒரு அப்படி இருக்கிற இடம் அப்படியே அழுந்து போய் தாழ்வாக போச்சான். எல்லாருக்கும் திகில் வந்துருச்சு. இது என்ன கதியாகுமோ, எங்கே முழுகிடுமோ, இது பாதாளத்துக்கு போயிடுமோ அப்படின்னு ஒவ்வொரு முனிவனும் ஒவ்வொரு இதாக இருக்கிறான். பரமசிவன் பார்த்தான், அப்படின்னா வந்தான் அகத்தியர். அவ்வளோ நான் 5 அடிக்குள்ளுக்கிறவன், நீ அந்த பக்கம் போயான்னு, நீ அந்த பக்கம் போயான்னு. அப்போ அகத்தியர் இந்த பக்கம் தெற்கே வந்தார். வடக்கில் இமயமலையில் திருமணம் இப்படி வந்து ஈக்குவல் ஆகி போச்சு. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுல நிலை வேண்டும்னா இன்றைக்கு அரசியலில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி அகத்தியராக இருக்கின்ற விஜய்க்கு இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.